அங்க பாருங்க ராஜ முருகனை. என்றாலே அழகன்தான் ஐயா. ஹலோ மக்களே, பின்னாடி பாருங்க முருகன் தெரியாரோ. கோயிலுக்கு வந்தாச்சு, அம்மா இருக்காங்க. வாங்க உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் நல்ல வாழி காட்டணுங்கிறது கும்புறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா முருகனோட சின்ன சின்ன சிலைகள் கீ செயின்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே முருகனுக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி கூட்டம் அள்ளுதுங்க முருகனை பார்க்கறதுக்கு. அவ்வளோட்டா ரொம்ப 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 கஷ்டம். அவ்வளோதான். நான் எப்படி எனக்குன்னு வீடு கட்டவே முடியாதுங்க. அவருக்கு எவ்வளோ சோறு திங்கிறது அதெல்லாம் வந்து பத்தாது. அதனால் முருகன்னு உயரமும் அழகும் அவருக்கு மட்டும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அவரை பார்த்து வணங்கிக்குவோம், அவ்வளோதான். ராஜ முருகனுக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கினாங்க. ஒய்ஃபு ஊதுபத்தி, கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் குங்குமம் எல்லாம் ஒவ்வொரு பாக்கெட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வந்து ஒரு முழம் வாங்கினா அப்படி சூப்பராக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் 3 வாங்கினாங்கன்னு வைங்களேன். அடுத்தது இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு அங்கேருந்து அதை கொண்டு வந்து பூசாரி இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் கையில் கொடுத்தாச்சு. அவரும் வந்து மற்ற பூவோட நம்ம பூவும் கலந்துட்டாருங்க. 56 அடி முருகன் சிலைங்க. பின்னாடி கமந்துட போகிறேன். வடிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. கீழே வந்து ராஜ முருகன், அடுத்தது அங்காள ஈஸ்வரி, ஞானகுரு, இவங்களாம் கீழே இருக்காங்க. ஆமாம், நிறைய சிலைகளை வச்சுருக்காங்க. விரலை பாருங்கள் எப்படி அழகா வெள்ளை பிங்க் கலர்லேருந்து விரலேருந்து தலை உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக கட்டியிருக்காங்க. சிற்பிக்கு வந்து ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாம். அந்த சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. ஒய்ஃபு சாமி கும்பிட்றாங்க, அம்மாவும் சாமி கும்பிட்றாங்க. நானும் முருகனை கும்பிட்டேங்க. பூசாரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூவை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அதை திருநீரை வந்து ராஜி வாங்கின அப்படி வாங்கிட்டு ஒரு அழகாக பட்டையை ஒன்று அடிச்சா அப்படி. முருகனுக்கு முருகனுக்கு நீ போட்ட மாதிரி நானும் ஒரு பட்டையை போகிறேன்னு செம்ம அழகாக ஒரு பட்டையை போட்டேன். முருகனுக்கு அரோகரா. என்ன ராஜு, மாலை வாங்கியிருக்கியா? ஓகே, முருகன் காலடியிலேருந்து மாலை வாங்கியிருக்க. கழுத்துலேருந்தே வாங்கியிருக்க. இனிமேட்டு நம்மளுக்கு அப்படின்னா ராஜயோகம் தான். நல்லபடியாக கார் ஓட்டலாம். சரியா? இப்போ மேலே ஏறலாம். அங்கே தான் முருகன் கருவறை இருக்கு. மாமா, கோயிலுக்கு வந்துட்டேன், இதை வைக்கலைன்னா எப்படி? பரவாயில்ல மாமா, ஈஸியாக ஏற மாதிரி ஸ்லோப் போட்டு வச்சிருக்காங்க. காதல பூவு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். எங்க வந்துருக்கோம்? வந்திருக்கோம் அந்த முருகனை பார்த்து. கிட்டத்தட்ட ஏரியாச்சு மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ராஜி, என்ன 7 ஸ்டார் விளையாட போறியா? இல்லை ஏதோ கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இது இதை வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வீடு கட்டிடுவோன்னு ஒரு ஐதீகம். ஓகே, வை வை வை. தேடி நல்ல கல்லாக தேடு. பெரிய வீடாலாம் வேடாம், சின்னதாக இருந்தாலும் போதும். அந்த பக்கம் பள்ளமா இருக்குதியா, எங்கேயா போற? மற்றவங்க வீடு இடிச்சு கட்டக்கூடாது. ஒரிஜினல் கல் பொறுக்கிட்டு வரீங்க. சரி, பொறுக்கிட்டு வாங்க. மகளே பார்த்துங்க, ஏதோ 7 ஸ்டார் விளையாடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் இதில் வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்க. கல் அடுக்கி வச்சுருக்கா தகுந்த மாதிரி பெரிய வீடா சின்ன வீடா அப்படி எல்லாம் ஆகும். பாருங்கள், எல்லாம் அங்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக நம்ம மனைவி போய் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க புதுசாக தான் கல் எடுத்துகிட்டு வருவாங்க, வீடு யார் வீடு இடிக்காமல். கட்டு. எனக்கு ஒரு மாடி போதியா, மேலே ஒரு ரூம் அம்மாவுக்கு, அவ்வளோதான். நீட்டாக அடுக்கு. போதும். 3வது மாடியில் வேணாம். காசு கம்மியாகவும் வீடு சின்னதாகவும் இருந்தால் தான் மனசு நிம்மதியாக தூக்கம் வருமா. அது என்ன அது மேலே? பூ மேலே தோட்டம் வைக்க போறியா என்ன? முருகன்ட்ட வச்சுட்டு வந்தால் போதும், நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சி கட்டுவோம். எப்போ கட்ட போகிறோம் இல்லை, எப்போ கட்ட போகிறோம் 2 பேரும் சேர்த்து தான் இதில். ஓகே. முருகன் வந்து அவரோட கருவறையில் இருக்காருங்க. அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கீழே இருக்க ராஜமுருகன், மேலே இருக்கார் கருவறையில். அலங்காரமாக இருக்கார். அலங்காரத்தை இன்னும் இருங்க, பக்கத்தில் போய் பார்க்கலாம். கொஞ்சம் தான் ராஜமுருகன்ட்ட பக்கத்தில் போக முடிஞ்சுங்க. அங்கேருந்து அப்புறம் ஜூம் பண்ணி எடுத்தேன், பார்த்துக்கோங்க. அப்பா முருகா, செம்மையாக இருக்குங்க. அந்த மாதிரி
லைனில் நின்று திருநீரை வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு மறுபடியும் ஒரு பட்டை மேலே கருவறைக்கிட்ட இருந்து ஒரு பட்டையை அடித்தேங்க. அப்புறம் இருந்த இன்னொரு பூவையும் வாங்கி காதில் அழகாக வச்சுக்கிட்டு வணக்கம் முருகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் எல்லாருக்கும் லேடிஸ்க்கெல்லாம் திருநீர் வச்சுக்கிட்டாரு, கயிறெல்லாம் கட்டிடுவோம். என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா போய் ஒரு தாயத்தை கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முருகன் காலடியில் விழுந்து வணங்கினோம். என்னால் விழுந்து வணங்குறது கஷ்டமாக இருந்ததுங்க. இருந்தாலும் விடவே கூடாது, முருகனை வணங்கியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் எல்லோரும் முருகன் சரணாகதியாக விழுந்து முருகா என்னை காப்பாத்துடா, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த அருகரையும் இல்லை அப்படின்னு மனம் விட்டு கதறி அழுகிற மாதிரி எல்லாரும் விழுந்தோம். அப்புறம் குழந்தைங்களாம் உருண்டு எந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. ஆனால் நம்ம எந்திரிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சிரமமாக இருந்தாலும் முருகனை வணங்குறதுல எனக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சிங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே, இதையே முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக மறுபடியும் ஒரு வாட்டி முருகனுக்கு வணக்கத்தை போட்டு அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க. அங்கே போய் என்ன தெரியுது அப்படின்னு பார்க்க போனோம். நல்லா தான் வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அங்கேயும் பார்த்தோம். வாங்க அதை அப்படியே என்ன ஏதுன்னு கொஞ்சம் வியூவை காட்டுறேன். ஒரு வழியா ஹைட்டாக வந்தாச்சுங்க. ஹைட்டுனாவே அதுக்கு பயங்க. அமிதாப் பச்சனை பார்த்தாவே பயத்துக்கு வைக்கிற மாதிரி ஹைட்டாக இருக்கு. பேச்சாம இருறா வந்து தள்ளி விட்டுறாரு. இங்கே வரலானே நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க எல்லாரும். அப்படியே வியூஸை பாருங்க. அந்த பக்கம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஏரோ வருது பார்த்தீங்களா, அங்கே தான் ரோடு போயிட்டுருக்கு. வியூவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ தான். என்ன ராஜு, வந்த இடத்துல சாமி கும்பிட்டாச்சா? அருள் கிடைச்சாச்சா? எல்லாமே நல்லா திருப்தியாக கிடைச்சாச்சு. நம்ம இதுக்கு மேலே நிம்மதியாக நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும். ஓகே மக்களே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். கடைசியாக விளக்கேற்றுறது மட்டும் மீதியாக இருந்துச்சுங்க. அதையும் விளக்கை ஏற்றிட்டு நம்ம மனைவி முருகனை பார்த்து முருகா என்னையும் என் குடும்பத்தையும் அப்புறம் இங்கே இருக்கும் எல்லோரும் மக்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கடவுளை முருகனை தமிழ் கடவுளை பார்த்து வணங்கினாங்க. தைப்பூச வாழ்த்துக்கள்.